வெஜ்ஜி வாழ்க வாழ்க, நான்வெஜ்ஜி வாழ்க வாழ்க. பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடு பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். படுக்கும் பொழுது மகிழ்ச்சியாக சிரித்து விட்டு படுங்கள். எழுந்ததும் மகிழ்ச்சியாக சிரித்து விட்டு உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். சரி, இப்போ வெஜ்ஜி நான்வெஜ்ஜி பார்த்துன்னு வரோம். இது வந்து கண்டினியூவாக பார்த்துன்னு வாங்க. இதை லாஸ்ட்டாக பெரிய வீடியோவாக விடுவேன், புரியுதுங்களா? இது வெஜ்ஜி நான்வெஜ்ஜுன்றது வந்து என்னென்னா இரண்டாக விளக்குறேன். ஒன்று படைப்பினுடைய கண்ட்ரோலில் இருக்குது, ஒன்று மனிதருடைய கண்ட்ரோலில் இருக்குது. புரியுதுங்களா? எல்லாமே ரெண்டு இருக்குதுங்க, புரியுதுங்களா? இவங்க இதுவரையிலும் ஒன்றுன்னு சொல்லிக்கின்னு வந்தாங்க. அது பிரபஞ்சகம் அவங்களுக்கு கொடுத்தது சொன்னாங்க. எனக்கு என்ன கொடுத்துக்குதுன்னா, வானமும் பூமியும் எனக்குள்ளே இருந்து பேசுகிறது. உங்களுக்கு தெளிவு பண்ணிடுறேன், நான் பேசலை, அதுதான் பேசுது. புரியுதுங்களா? ரெண்டுன்னு சொல்கிறான்னு எனக்கு சொல்லி கொடுக்குது, அதை தான் நான் சொல்லி கொடுக்குறேன். புரியுதுங்களா? ரெண்டு. இப்போது தந்தை மட்டுமே இருந்தால் ஒரு குழந்தை பிறந்துருமா தாய் இல்லாமல்? சரி, இப்போ வானம் மட்டுமே இருக்குது, பூமி இல்லாமல் உயிரினங்கள் பிறந்துருமா? சிந்திக்கிறீங்களா அமைதியா? எல்லாமே ரெண்டுங்க. இந்த பிரபஞ்சகம் என்பது இரண்டு. இரவு பகல் இருக்குல்ல, இரண்டு தானே. பகல் ஒன்று இருக்குது, இரவு ஒன்று இருக்குல்ல. புரியுதுங்களா? இவங்க ஒன்றுன்னு சொல்ல சண்டை போடுங்கிறாங்க. என்கிட்ட ரெண்டுன்னு சொல்கிறான்னு எனக்குள்ளே இருந்து பேசுக்குது, அதை தான் நான் பேசுகிறேன். சரி, இப்போ இதுக்கு முன்பே என்ன சொன்ன வீடியோவில், திடமாக இருப்பது நான்வெஜ்ஜி, லேசாக இருப்பது வெஜ்ஜின்னு. படைப்புன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அடுத்த ரெண்டாவது நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததையும் பார்ப்போம். இந்த படைப்பு எனக்கு விளக்குகிறது இப்படி தான் பேச வேண்டும் என்று. ஒரு பொருள், ஒரு உயிர் எதுவாக இருந்தாலும் அது லேசாக இருக்கும் பொழுது அது வெஜ்ஜியாக இருக்கிறது. அதே பொருள் திடமாக மாறும் பொழுது நான்வெஜ்ஜியாக மாறுகிறது. புரியுதுங்களா? இந்த பிரபஞ்சகத்திலே இரண்டு இருக்குது. ஒரு உயிரை உற்பத்தி பண்ணுது, லேசாக ஒன்று உற்பத்தி பண்ணுது, அது வளர்ந்து வளர்ந்து திடமாக ஆகிறது. அது வேறு ஒரு ஸ்டேஜ் போகும்போது அந்த திடமாகிறத லேசாக்குது, திருப்பி அந்த லேசானதை திடமாக்குது, திடமானதை லேசாக்குது, லேசானதை திடமாக்குது. இது தாங்க படைப்பினுடைய கண்ட்ரோல் இருக்குது. இது மனிதர் கொடுக்கல. நீங்கள் உலகத்தில் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. வேறு இந்த சாப்பிடாத, அது சாப்பிடாத, கவிச்சி சாப்பிட்டியா, இதை ஒரே சண்டை போட்டு கிடக்குறீங்க நீங்கள். இது எல்லாம் ஒரு முடிவு கட்டிடுச்சு இந்த வானமும் பூமியும். புரியுதுங்களா? லேசாக இருப்பது மூக்கின் வழியாக உள்ள போகுது. புரியுதுங்களா? அது வந்து வெஜ்ஜி. வாய் வழியாக போகிறது நான்வெஜ்ஜி. புரியுதுங்களா? நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது பிரபஞ்சத்துக்கிட்ட. அனைவருக்கும் பசி வணக்கம்.